இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5 February 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி செய்திகள் ரொம்ப குறைவு தான். அரசியல் எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன்ஸ் நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமனம் உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து, மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸோ இந்த துணைவேந்தர்கள் பற்றி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா. லைக் நம்ம ஆளுநர் வந்து நம்ம ஒரு சட்டம் ஏற்றிருப்போம். என்னென்னா, துணைவேந்தர்களாக வந்து நியமிக்கிறது வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிருப்போம். ஓகே, ஆனால் அந்த சட்ட தீர்த்தத்துக்கெலாம் வந்து எதிர்த்து ஆளுநர் தரப்பில் கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஆனால் இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவை வந்து ரத்து செஞ்சுட்டு உச்சநீதிமன்றமே இதை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அரசியல் பின்னணியில் இது போயிட்டுருக்கு. இது நமக்கு தேர்வு அடிப்படையில் இது தேவைப்படாதவங்களா. ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, மணிப்பூர் முதல்வராக யும்நாம் கெம்சந்த் பதவியேற்பு, குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, அவங்கள பதவி ஏற்கிறதுக்காக அவர் பேரை சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இது வந்து உண்மையாக இருக்குது. ஸோ நேற்று வந்து அவரோட ஆளுநர் வந்து பதவியேற்பு செஞ்சுருக்காரு. ஓகே, ஆளுநர் அஜய்குமார் பல்லா, புதிய முதல்வராக யும்நாம் கெம்சந்த். ஓகே 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 இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம், என் கனவு என் எதிர்காலம்னு சொல்லிட்டு. முந்தானத்து 2 days பேக் பார்த்துருந்தோம். என் கனவு என் எதிர்காலம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கன்னா, விழுப்புரம் திண்டிவனத்தில். ஸோ அந்த திட்டம் என்னென்னா பார்த்திங்கன்னா, இளைஞர்கள், அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டாலின் சார், உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அமைச்சராக இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு இணையதளம் உருவாக்கி, அந்த இணையதளம் பேர் வந்து என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற ஒரு இணையதளம் உருவாக்கி, இளைஞர்கள் வந்து அவங்களுடைய கனவுகளை அதில் போஸ்ட் பண்ணாங்கன்னா அதை ஒரு டார்கெட்டாக வச்சு அவங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த திட்டம் என்ன, எங்கே தொடங்கப்பட்டதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, உங்கள் கனவு சொல்லுங்கன்னு ஒரு திட்டம், அது போன மாதம் சென்னையில் தொடங்கப்பட்டது. அது வந்து நம்ம என்னென்னலாம் லைக் அது வந்து ஃபார் ஆல் எவ்ரி ஒன், லைக் நம்ம எல்லா வயசினருக்கும். ஓகே, அது ஒரு டேட்டாவாக இது பண்ணி QR கோடு ஸ்கேன் பண்ணி வர மாதிரி, எல்லா நோக்கத்தையும் வர மாதிரி. ஓகே, அதை இது பண்ணி 2030 அது ஒரு டார்கெட்டாக வச்சு பயணிக்கிற மாதிரி அந்த திட்டம். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் டூ. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, முழுக்க அரசியல் செய்திகள்ன்றதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா, மூத்த கல்வியாளர் SS ராஜகோபாலன் காலமானார். ஸோ இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். லைக் இந்த சமச்சீர் கல்விலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் இவர் தான் கொண்டு வந்தார். லைக் இவர் தான் வந்து ஒரு உறுப்பினராக இருந்து பல ஆலோசனைகள்லாம் வழங்கியிருந்தார். கலைஞர் பீரியடில் இவர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து நிறைய பங்காற்றிருக்கார் பள்ளிக்கல்வித்துறைக்கு. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இவர் யாருன்னு. இவர் இறந்து போயிருக்கார். ஸோ மேபி ஒரு எக்ஸாம்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகே, ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, ஆர்டிக்கலும் இன்றைக்கி அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ வி கேன் ஸ்கிப் த ஆர்டிக்கல். ஓகே, ஸோ இன்றைக்கி கார்ட்டூன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து நல்லா வெயிட்டை குறைச்சிட்டு வந்து உட்கார பேசலாம். லைக் ஈரான் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்ற மாதிரி. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுமா ஒரு கார்ட்டூன். ஓகே, ஸோ ஃபுல்லாக பார்லிமெண்ட் நியூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட்
ஃபுல் பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருந்தாங்க. நேஷ்னல் லெவல்லையும் சரி, மாநிலங்கள் லெவல்லையும் சரி. லீகல் லைக் ராகுல் வந்து அந்த ஒரு புக்கு வெளியிடாத வெளியே வராத புக்கை பற்றி காண்பிச்சு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது அணுசக்தி குறைப்புக்கு ஈரான் அமெரிக்கா நேரடி பேச்சு ஓமனில் நாளை. ஸோ ஓமனில் வந்து நாளைக்கு ஒரு மீட் இருக்க போகுது பேச்சுவார்த்தைக்கு. சரிங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜியோ பாலிட்டிக்ஸ் லெவலில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு. இது ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.